நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தம்பனெயிலில் கொடுக்கப்பட்ட தலைப்பை பார்த்தீர்களா? என்ன தலைப்பு என்றால், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதீங்க என்ற தலைப்பாகும். ஆம், அடுத்தவர் பொருளுக்கு யாரும் ஒருபொழுதும் ஆசைப்படக்கூடாது. அவரவர்கள் சொந்த சம்பாத்தியத்தில் சம்பாதித்த பணத்தை கொண்டு எந்த பொருளை வேண்டுமானாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். அதை விட்டுவிட்டு குறுக்கு வழியிலோ அல்லது அடுத்தவரின் பொருள் மீதோ ஆசைப்பட்டு அந்த பொருளை திருடவோ சட்டவிரோதமாக அவரிடமிருந்து அந்த பொருளை கைப்பற்றவோ ஒருத்தர் நினைப்பது என்பது அந்த பொருளை உடையவருக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும், மேலும் பொருள் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தும். நான் இந்த பதிவை எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால், நான் பிறந்த ஊர், என்னுடைய சொந்த ஊர் அருப்புக்கோட்டையாகும். அந்த அருப்புக்கோட்டையில் கடந்த மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நான் கடைக்கு ஒரு பொருள் வாங்க சென்றிருந்தேன். அப்பொழுது நான் கடைக்கு சென்ற பொழுது அந்த கடைக்கு சென்ற பொழுது ஒரு மணி பர்ஸும் என்னுடைய மொபைல் ஃபோன் மட்டுமே எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். அப்பொழுது என்னுடைய ஃபோனை அந்த கடையில் இந்த பல சாமான்கள் வைத்திருந்தார்கள். மேலாக அந்த ஃபோனை வைத்துவிட்டு என்னுடைய மணி பர்ஸை இரண்டு கையிலும் மணி பர்ஸை வைத்துக்கொண்டு மணி பர்ஸ் ஜிப்பை திறந்து பணம் எடுத்து கொடுத்து அவர் கொடுத்த மீதியை அதில் வைத்துக்கொண்டு கொசுவர்த்தி சுருள், வேறு ஒன்றும் இல்லை, நான் சென்றது டாட்டாஸ் கொசுவர்த்தி சுருள். அந்த டாட்டாஸ் கொசுவர்த்தி சுருள் ஒரு அட்டை பாக்ஸில் இருக்கும். அந்த அட்டை பாக்ஸை வாங்கி கொண்டு நான் அப்படியே மறந்து போய் ஏதோ ஒரு ஞாபகத்தில், என்னுடைய தவறு தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை, மறந்து போய் அந்த செல்ஃபோனை அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது தான் எனக்கு தெரிந்தது அந்த ஃபோனை கடையிலேயே வைத்து விட்டோம் என்று. உடனே போகும்போது அந்த கடைக்கு நான் நடந்து சென்றேன். திரும்ப உடனே காரில் அந்த கடைக்கு சென்று விசாரித்தேன். ஐயா, இந்த மாதிரி நான் அவங்க கடையில் இப்போ வாங்கினேன் இல்லையா, என் பொருள் இங்கே விட்டு போச்சு, பார்த்தீர்களா என்று விசாரித்தேன். நான் கடையில் அந்த பொருளை வாங்க சென்றபோது அந்த கடையின் உரிமையாளர் மட்டுமே இருந்தார். இதை தேடி அடுத்து சென்ற பொழுது அவருடைய மனைவியாரும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அந்த மனைவியார் சொன்னார், இல்லையே, கிடைக்காது, தெரியலையே அப்படின்ட்டாரு. அந்த ஐயா சொன்னார், எடுத்தால் கொடுத்துருவாங்க, நீங்கள் மறந்து வச்சுட்டு போயிட்டு இருந்தால் எடுத்தவங்க யாராக எடுத்திருந்தாலும் கொடுத்துருவாங்க, நம்ம கடையில் வச்சது உங்களுக்கு கண்டிப்பாக காணாமல் போகாது அப்படின்னாரு. நான் மறுபடியும்